ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஹைட் ஆன்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் இருக்கவங்க எல்லாருமே வழக்கம் போல் அவங்களுக்கு தெரிஞ்சது தான், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். ஐயோ, யாரும் ஜாயின் ஆகிறாங்க அண்டர் டீமில், ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆடா மாதிரி ஓடிடலாம், ஏன்னா பாட்டு வர போயின்னு இருக்குது. வெளில வந்ததுமே என்ன தான் தலைமையிலே அடிப்பாங்க. போயிட்டு வா, அவ்வளோதான். ஹாய் ப்ரோவான், அவ்வளோதான். இங்கேயே ஆடா மாதிரி ஹாய்ன்னு சொல்லியாச்சு. நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் என்னங்களா. ஐயோ என்னங்க அது, அட்டா பாதி 2 பேர் சூப்பர். டக்குன்னு ஆடா மாதிரி ஓடிடுவான். இந்த பண்ணி இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. சரின்னு ஆடா மாதிரி எங்கே வேணாலும் ஓடுற முடியுது. நருட்டோ தமிழ் தலைவர் மினாட்டோவோட கசினா. நருட்டோ மினாட்டோ என்னங்க பேர் இது, எல்லாம் அனிமையில் பார்த்து வச்சுட்டுக்கிறாங்க. நம்ம வின் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் கிட்டே இருக்குது. பாட்டை நான் வர ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆடா மாதிரி ஓடுறது ரெடியாக இருக்கணும். ஐயோ அவள்தான் வந்துட்டாங்க பாருங்க. நம்ம இந்த ஸ்ப்ரைட்டு பாட்டிலாக மாறிடலாம். ஆனால் ஒரே கிரனேட்டே வந்து காலி ஆகிடுவேன் ஸ்ப்ரைட்டு பாட்டிலாக மாறினா. அதுதான் ஒன்று. இப்போ நம்ம ஏரியாவுக்கு போனாலும் வந்து நம்மளை எப்படியோ முடிச்சு விட்ருவாங்க. சூப்பர், நம்ம டீம் ஆளுங்க ரிலீஸ் பண்ண வராங்க. அதனால் டைமிங் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. பெட்ரோலுக்கு நான் மாறிடுவோம். ஐயோ எப்படியோ அங்கே போகல, நான் அங்கே தான் போனேன்னு நினச்சி கிரனேட் போடுறாரு. அடா பாவி 2 பேர் ஆடா வந்துட்டு ஓடுற வேண்டியது தான். இன்னும் 44 செகண்ட் இருக்குது. எப்படி நான் சொட்டு உயிரில் இப்படி ஆட்ட காமிக்க போகிறதான் தெரில. கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து உக்காடுறேன். திரும்பவும் பாட்டு என்னத்தான் பண்ணுவேன் நான். அவ்வளோதான், போச்சு, காலியாக போகிறேன். இன்னும் 3 HP தான். எப்படி இப்போ வரைக்கும் ஆட்ட காமிச்சு ஓடுங்கிறது தெரில. அடா பாவி, அதானே பார்த்தேன், முடிச்சு விட்டாங்க. 30 செகண்ட்ஸ் கீழே வந்துடுச்சு. நம்மளால் இப்போ ரீஸ் பண்ண கூட ஆக முடியாது. ஆனால் பரவாயில்ல, நம்ம டீம் ஆளுங்க வந்து அங்கங்கே மூலையில் வேறு லெவலில் உட்காந்துக்கிறாங்க. இன்னும் 10 செகண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு. நம்ம டீம்லேயே வந்து 2 பேர் உயிரோடு இருக்காங்க. அவ்வளோதான், வேறு லெவலு. நம்ம தான் எப்படியோ வின்னு. வழக்கம் போல் நம்ம டீம் ஆளுங்களால தான் வந்து நான் வின் பண்ணுறேன். கிரனேட் தூக்கி அடிக்கிறாரு. ஓ, யாருனா இருப்பாங்கன்னு நினச்சி வச்சுருப்பார் போல். எப்படியோ வேறு லெவலு. ப்ராஸ் பார்த்தீங்கன்னா வின்னு. இப்போ இந்த தடவை ஹண்டராக இருக்கும்போது செத வர பாருங்க எல்லாரையும். நம்ம வந்து ஸ்டம்பிள் கைஸும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டம்பிள் கைஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யாரும் வந்து கேட்கலை. அப்படி அது போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராமில் எப்போ போடுன்னு சொல்லுவேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ப்ளே பண்ணியே வந்து போடலாம். பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் போடலாமா வேணாமா அப்படின்னு. வழக்கம் போல் என்னை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ரியல் எம்டிஎஃபா ஃபேக் எம்டிஎஃபா அப்படின்னு. ஏன்னா என்ன மாதிரியே ரூம் நிறையா க்ரியேட் பண்ணுறாங்க போல். ஸோ எது ரியல் எது ஃபேக்னு வந்து யாருக்கும் தெரியல. திரும்பவும் ரியல் தான் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம டக்கு போய் முடிச்சு விடணும். அதுதான் நம்மளோட பெரிய டாஸ்க்கு. இதோ மாட்டினாரு பாருங்க, போயிட்டு வா. என்னங்க உயிர் போல அந்த மூலையில் இருக்கிறாரு, அதனால தான் உயிர் போல அடைச்சாய். இல்லைனா இது மாதிரிலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அழகாக உள்ளே வந்து கிரனேட் போட்டிருப்பேன். நான் வந்து வெளியே இருந்தே போட்டாலே எங்கே இருந்தாலும் உயிர் போகணும்னு நினச்சேன். பார்த்தா தப்பாக இருக்குது. இதோ கீழே பன்னிக்குட்டி சொட்டு உயிர். எனக்கு தான் கண்டிப்பாக கில்லு. அடைச்சை. நாங்கள் எல்லாத்துலேயும் தப்பிக்கிறாரு. ஓசிகளே தட்ட முடியல. ஒரு ஓசிகள் கூட தட்ட தெரில இப்போலாம் எனக்கு. என்ன பண்ணுறது, ஷார்ட் கன் வச்சா தான் வேலைக்கு ஆகும். இந்த புது ஸ்கின்னாக இருக்கிறதுனால வந்து இது மாதிரி கண்ணே வச்சிடுறேன். இந்த சுடுற கண்ணே பார்த்தீங்கன்னா வச்சிடறேன், மிஷின் கன்று. ஷார்ட் கன் வந்து ஸ்கின் அவ்வளோ இல்லை எதுக்குமே, அதனால தான் வந்து ஷார்ட் கன் வைக்க மாட்டேங்கிறேன். ஸ்கின்னுக்காக மிஷின் கன் வச்சு சுட்டே சாவறேன். சரி பரவாயில்ல, இது யாருன்னே தெரில. போடு வேற மாதிரி ஓசி. ஸ்ரீ சிவா தலைவரை காலி பண்ணியாச்சு. பயங்கரமான ஓசிக்கு பார்த்தீங்கன்னா தட்டிட்டேன். இன்னும் 1.5 நிமிஷம் இருக்குது. அதுவரையும் வந்து எல்லாருமே முடிச்சு விடணும். ஹாப்பியும் காலி. அவ்வளோதான், எல்லாருமே நான் டேமேஜ் பண்ணி வச்சுருக்கேன் போல். எனக்கே தெரியாமல் எல்லா பேர்லையுமே வந்து என் கில்லு வருது. இப்படியே வந்துச்சுன்னா அவ்வளோதான், நானே பெஸ்ட் பிளேயராக வந்துடுவேன். சப்ஸ்கிரைபர்ஸ் மேட்ச்சில் நான் ஒரு தடவை கூட பெஸ்ட் பிளேயராகவே வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி தான். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடியோ போட்டிருப்பேன் சப்ஸ்கிரைபர் மேட்ச்சு. ஆனால் பெஸ்ட் பிளேயரை நான் ஒரு வாட்டி கூட பார்த்தீங்கன்னா வந்ததில்லை இப்போ வரைக்கும். கஷ்டப்பட்டு ஒருத்தரை கண்டுபிடிச்சேன். ஆடா மாதிரி ஓட்டார் எங்கேயோ. நான்லாம் கண்டுபிடிக்கிறதே எப்போனா ஒரு வாட்டி தான். அவங்களே வந்து மாட்டினா தான் உண்டு. இனிமேட்டுலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. சும்மா சுட்டு அதோ மாட்டினார் பாருங்க, போடு. கிரனேடே போட டேமேஜ் விடலை. எங்கே போனாருன்னு தெரில. ஆடா பாவீங்களா. இங்கே காலு கீழே தான் ஓடினார். அவரை கூட பிடிக்க முடியல. இதோ மாட்டினார் பாருங்க, என்கே கேமிங். அதெல்லாம் பார்த்தேன். ஆடா மாதிரி ஓட்டார். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் கன் தான் வைக்க போகிறேன். ஏன்னா கிட்ட இருந்து நம்மளை ஆடா மாற்றினா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம லாங் ரேஞ்ச் வச்சாலும் ஆடா தான் மாற்றுறாங்க. அதுக்கு நம்ம ஷார்ட் கன்லேயே பார்த்தீங்கன்னா ஆடா மாதிரி எப்படின்னா சாவலாம். என்கே கேமிங் பார்த்தீங்கன்னா காலி ரீஸ் பண்ணிட்டு திரும்பவும் கில்லு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துடுச்சு. மேட்ச்சுக்குள்ளே வந்தாலே மேட்ச் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் ஹாய் ஹலோ தான் அங்கே போயினே இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எதுக்காக நாங்கள் இவ்வளோ ஹாய் இவ்வளோ ஹலோ போடுவோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் சும்மா போட்டுக்கினே தான் இருப்போம். அந்த சேட் பாக்ஸை வந்து சும்மா 1 நிமிஷத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா விட மாட்டோம். எதனா பேசிக்கினே தான் இருப்போம். டோன்ட் ரீஸ் பண்ணோம்.
ரீஸ்பான் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரீஸ்பான் ஆகினா நமக்கு நல்லது. ஏன்னா இப்போ ரீஸ்பான் ஆகினாங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா அப்படியே ஏற்றோம், நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டு. இப்போன்னு பார்த்து யாரும் ஆக மாட்டேங்கிறாங்களே. யாரோ ஒருத்தர் மாட்டினார், 2 பேர். ஒருத்தர் தான். என்கே கேமிங் எப்போ பார்த்தாலும் ஸ்டோரேஜ் பாக்ஸாகவே மாதிரி உட்காந்துருக்காரு. எல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸ் விட்டு பார்க்கணும். அப்புறம் தலைவர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேலே தான் ஏறி உட்காந்துருப்பார். மேலே போய் முடிச்சு விட்றலாம். நம்மளோட செகண்ட் சேனல் நேம் பார்த்திங்கன்னா கேட்குறாரு. அடா பாவி, செகண்ட் சேனல் நேமு டிஸ்கிரிப்ஷன் எல்லா வீடியோலையும் கொடுத்துருன்னு சொல்லியிருப்பேனே. சரி ஓகே, மைத்து கேமிங்னு போட்டுருவான். இன்னொரு 15 செகண்ட்ஸ் தான், டக்கு டக்குன்னு முடிச்சு கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இப்போ பாதி வீட்டில் கம்பெனி என்கே கேமிங்கே காணோம். சில பேர் 2-3 சேவை உட்காந்துருப்பாங்க, அவங்களாம் முடிச்சு விட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சுது. பயங்கரமாக வேறு லெவலில் விட்டு கொடுத்தாச்சு. ப்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. எல்லாம் சொட்டு வீரில் தான் ஓடி வராங்க. ஸோ எப்படியோ வேறு லெவலில் ஒரு தடவை அவுட் ஆகி 2 தடவை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு. என் தெரிஞ்சு 2 தடவை அவுட் ஆகி ஒரு தடவை தான் வின் பண்ண நினைக்கிறேன். சரி ஓகே, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆங்கமத்தில் நம்ம தான் பார்த்தீங்கன்னா வின்னு. ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டம்பிள் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் மேட்ச் எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா லைனாக சீக்கிரமே வந்து கொண்டே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.